அதாவது ஒரு மாவு தோசை மாவு ஊற்றுற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. அது வந்தோடனே பேனில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை தவாவில் ஊற்றி எடுத்தால் பேன் கேக் ரெடி. கொஞ்சமாக அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று நீனு ஒன்று நான். அடி பார்த்து தான் கொடுத்துட்டுக்கிறேன். அப்பா எல்லாம் ஒன்று தான்ப்பா, பேட்டர்லாம் ஒன்று தான்ப்பா. ஏன்ப்பா ரெடி பண்ணுறேன்? சரி, நான் டெக்கரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். அப்போ நம்ம தான் நீங்கள் ஷெஃப் ஃபயாஸ் எல்லாரும் லைக் பண்ணுறேன். அம்மா இது திரிப்பொருளே உயிரே போடுறா. இது எப்படி இருக்கணும் உங்களுக்கு? இப்படிக்காவா? ஓகே, போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். இப்போ இது மேலே வந்து ஒரு 2 பனானா வச்சு டெக்கரேஷன் பண்ணி பனானா பேன் கேக் ரெடி. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹனி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா நீங்கள் ஊற்றிங்கன்னா எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். பீஸ் ஆஃப் பேன் கேக், 1 piece ஆஃப் பனானா வித் ஹனி. இது வந்து ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் காலைல டக்குன்னு எதனா ஒன்று பண்ணணும்னா இந்த மாதிரி பேன் கேக்காக பண்ணி கொடுக்கலாம். இது ஹெல்த்துக்கும் நல்லது, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வேற ஒரு டிஷ்ஷோட வரேன்.